என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாட்களில் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளவும் அவருடைய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக தேவன் மாற்றவும் தான் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் என்பதை நம்ம தியானித்தோம். நமக்கு வாக்குத்தத்தங்கள் வேணும், ரொம்ப வேணும். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய அனுபவங்களை மாற்றுகிறது, நம்மை அவரை போல மாற்றுகிறது. நேற்று நான் சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் போது என்னை உம்மை போல மாற்றும் என்று ஜெபியுங்கள். அதற்காக தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். திவ்ய சுபாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாகும் பொருட்டு அவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தங்களை, மேன்மையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவாராக. பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகள். எதற்காக வாக்குத்தத்தங்கள்? வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்போ தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்க காரணம் என்னை சுதந்திரவாளியாய் மாற்ற. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது, கர்த்தர் கொடுக்குறாரு. நான் பைபிள் படிக்கும்போது அந்த வசனம் என்னோடு கூட பேசுகிறதை நான் உணர்றேன். அவர் பேசுவார். சிலலாம் வாக்குத்தத்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. முற்றிலும் தவறு. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தை. வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அப்படின்னா வாக்குத்தத்தமே தேவன் கொடுத்துருக்க மாட்டாரே. நிறைய வாக்குத்தத்தங்களை நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம படிக்கலாம். நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம்னா உடனே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் ஞாபகம் வரும். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் உண்டு. வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதிலே, வாக்குத்தத்தங்களை தேவன் நம்ம கொடுப்பதிலே அவர் அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எதுக்காகன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும். வாக்குத்தத்தங்களை பெறும்போதெல்லாம் நான் சுத்திகரிக்கணுன்ற உணர்வு நமக்கு வரணும். நான் இன்னும் என்னை சுத்தவானாக மாற்றிக்கொண்டு தேவன் என்னை அவருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவராய் மாற்றுகிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், மோசே இறந்த உடனே யோசுவாவுக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுத்து யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? நான் சொல்லலையான்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேனே. அப்போது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் என்னை திடப்படுத்துகிறார். எனக்குள்ளே இருக்கிற பயங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை பெறுறாங்க, ஆனால் சுதந்திரவாளிகளாக மாறுறதில்லை. வாக்குத்தத்தங்களை நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிடைச்ச வாக்குத்தத்தம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்கள் நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஜனவரி 31 வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் ஞாபகம் இருக்கும். ஏன்னா வீட்டில் கண்ணுக்கு எதிராக அந்த போர்டு இருக்கும், எல்லாம் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கும். அது பின்னால் போயிருச்சோ, விழுந்துருச்சோ, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை மறந்துடுவோம். இப்போ யோசித்து பாருங்கள், ஜனவரி 1 இந்த 2024 வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க, ஞாபகம் வச்சுருப்பீங்க. 2023 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் முதல் நாளே சொன்னேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம மறந்துடுவோம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். அவர் ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் அப்படியே அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்வார். ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அதை மறந்துடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். அதே யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பாளையத்தை ஒருவன் நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். ஆண்டவர் திடப்படுத்தி பலப்படுத்தி போ, சுதந்தரி என்று அவனை ஏவுகிறார். நீங்கள் எப்போதும் சுதந்திரவாளிகளாக மாறணும். வாக்குத்தத்தத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர் என்ன நோக்கத்திற்காக வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை சுதந்தரிக்கிறவர்களாகவும் மாறணுன்றதுக்கு தான் வாக்குத்தத்தம். நிறைய பேருக்கு எமோஷ்னலாக அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு, ஓ கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடுவாங்க. என்னைக்கு நம்ம அதை பெறப்போகிறோம்? என்னைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க போகிறோம்? நான் இந்த வாரத்தில் வரப்போகிற நாட்களில் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணுன்றதை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆயத்தப்படுங்க. இன்னைக்குரிய மனப்பாட வசனம் யோசுவா 1:9
மனப்பாட வசனமாய் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அவர் என்னை தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஏன் சும்மா கிடைச்சதை அப்படியே எமோஷ்னலாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்கார்றதுக்கல்ல, அதை நீ சுதந்திரிக்கணும். நாம சுதந்திரவாளியாய் மாற்றதான் வாக்குத்தத்தம் தருகிறார். ஜெபிக்கலாமா? தப்புனே, இந்த நாட்களில் நிறைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆசையாக எடுத்திருக்கலாம், வாங்கியிருக்கலாம், பெற்றிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்று பார்க்க தவறி விடுகிறோம். நாங்களும் அதை சுதந்திரிக்க தவறி விடுகிறோம். எங்களை மன்னியும், எங்களை சுதந்திரவாளிகளாக மாற்றும். எந்த வாக்குத்தத்தமும் கர்த்தர் கொடுத்தீர் என்றால் அதை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம் என்ற உணர்வும் ஆண்டவரே அந்த உத்வேகத்தையும் இன்றைக்கு தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.